இதுல இருக்கிற வருமான வாய்ப்பை பத்தி பார்க்க போறோம். அதுவும் நம்ம அறிவழகிட்டே பகிர்ந்து கொள்ளலாமா? நன்றி. ஸ்டார்ட். அறிவழகி, இப்ப நீங்க யாரு அப்படின்னா, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிசினஸ், நிறைய அனுபவம் உள்ள பிசினஸ் ஓனர். அதுவும் குறிப்பா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அனுபவம் அதிகமா இருக்கிற ஒரு பெரிய லீடர். இப்படி உங்களை அசீவ் பண்ணிக்கங்க. இப்ப எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல போறீங்க. எதற்காக ஒரு நபர் வேலைக்கு போறதோ இல்ல சுயதொழில் செய்யறதோ விட்டுட்டு இல்ல அதோட சேர்ந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஈடுபடணும்? நிச்சயமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு சாதாரண வேலையோடு ஒத்து போகக்கூடிய ஒரு நல்ல விருப்பம். காரணம், அது உங்களுக்கு உங்கள் நேரத்தை கட்டுப்படுத்தும் சுதந்திரத்தை கொடுக்கும். மேலும் பாசிவ் இன்கம் உருவாக்க வழி தரும். உங்கள் சொந்த முயற்சி உங்களை ஒரு லீடராக வளர்த்து கொடுக்கிறது. அதிக வருமான வாய்ப்புகளும் தருகிறது. பொதுவாக மற்றவர்களை கட்டமைத்து ஒரு நீண்ட கால உற்பத்தி, அதனால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கும் வழி. ஒரு வேலைக்கு போறதுக்கும் ஒரு சுயதொழில் செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்? அதோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? இது மூணையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி சொல்லுங்க. ஒரு வேலையை பார்த்தால் அது ஒரு நிரந்தர கட்டுப்பாடும் ஒரு நிரந்தர வருமானம். சுயதொழில் உங்கள் சொந்த முயற்சியால் கட்டுப்படும். ஆனா அது முழுக்க உங்களின் முயற்சி மற்றும் ரிசோர்ஸ்கள் மேலதான் நின்றிருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதை தாண்டி ஒரு டியூப்ளிகேட்டபிள் சிஸ்டம், பாசிவ் இன்கம் மற்றும் ஒரு நெட்வொர்க் உருவாக்கி நீண்ட கால வளர்ச்சிக்கு வழி செய்யும். அதாவது ஒரு வேலையில் நீங்கள் மட்டுமே உழைப்பீர்கள், சுய தொழிலில் நீங்கள் ஒரு தலைவராக. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் உங்கள் வெற்றியை மல்டிப்ளிகேஷனாக உருவாக்கலாம். சரி, இப்ப இதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பார்த்தோம்ல, இந்த நியூட்ராசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அதோட பொட்டன்ஷியல் என்ன? நியூட்ராசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி என்பது பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மக்கள் இப்போது பிரிவென்டிவ் ஹெல்த், வெல்னஸ் மற்றும் இயற்கை தீர்வுகளை நாடுகின்றார்கள். இந்த மார்க்கெட் மூலம் பெரிய ரெவென்யூ growth, ரிப்பீட் கன்சம்ஷன் மற்றும் இனோவேஷன் வாய்ப்புகள் அதிகம். இதனால இண்டஸ்ட்ரியின் பொட்டன்ஷியல் மிக உயர்வாக இருக்கிறது. இந்தியாவில இப்ப அடுத்த 5 வருடங்கள்ல எவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு? இதை கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இந்தியாவில் அடுத்த 5 வருடங்களில் நியூட்ராசியூட்டிக்கல் மார்க்கெட் வேகமாக வளரக்கூடும். மக்கள் ஆரோக்கியம், பிரிவென்ஷன் மற்றும் சப்ளிமெண்ட்ஸ் மீது அதிகமான கவனம் செலுத்தி இந்த திரையில் பெரும் growth இருக்கும். இதனால இன்வெஸ்ட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் புதிய பிசினஸ் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இதுல வரக்கூடிய வருமானத்தை வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய வருமானத்தோட கம்பேர் பண்ணி சொல்லுங்க. உதாரணத்துக்கு ஐடி அல்லது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பார்த்தால் அது இனோவேஷன் மற்றும் டிஜிட்டல் அடாப்ஷன் மூலம் வளர்க்கிறது. அதே போல நியூட்ராசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியும் பிரிவென்டிவ் ஹெல்த், வெல்னஸ் அடாப்ஷன் மூலம் வளர்க்கிறது. ஐடியில் இன்கம் ஸ்டெடி growth மற்றும் ஹை ஸ்கேலபிலிட்டி. அதே போல நியூட்ராசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியும் ஹெல்த் ட்ரெண்ட் காரணமாக ஸ்டெடி மற்றும் பெரிய growth பொட்டன்ஷியல் கொண்டது. இதனால அது ஐடி போன்று ஒரு ஸ்டேபிள் ஹை ரெவென்யூ செக்டராக இருக்கும். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி. இப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ஸ்பெஷல் என்ன? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கின் சிறப்பு என்னவென்றால் இது ஒரு டியூப்ளிகேஷன் சிஸ்டம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் பகிரும்போது அது நெட்வொர்க்காக பெருகி பாசிவ் இன்கம் தரும். இதனால நீங்கள் ஒரு டீம் உருவாக்கி ஒருவரின் முயற்சி பலருக்கும் பலன் தரும். இது டைம் ஃப்ரீடம், ஸ்கேலபிள் இன்கம் மற்றும் பெரிய growth பொட்டன்ஷியல் தரும். இதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. சரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கின் விசேஷம் என்னவென்றால் நீங்கள் ஒருவராக உழைப்பதை தாண்டி உங்கள் நாலேஜ், உழைப்பு மற்றவர்களையும் எம்பவர் செய்து அவர்கள் உழைப்பிலிருந்து நீண்ட கால பாசிவ் இன்கம் உருவாக்கும். அதாவது ஒரு டீம், டியூப்ளிகேஷன் மற்றும் ஸ்கேலிங். நீங்கள் ஒருவராக மட்டுமல்ல, உங்கள் நெட்வொர்க் பெரியதாக வளரும் போது உங்கள் இன்கமும் வளர்வது. வெரி குட். இப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல
எலிக்சர் மிக்ஸ்ல இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது, அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி, நியூட்ராசூட்டிக்கல் ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி, இது ரெண்டும் சேரும் போது இதோட பலம் எவ்வளவா இருக்கும், இதோட பொட்டன்ஷியல் எவ்வளவா இருக்கும்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை போல ஒரு ஸ்கேலபிள் இன்கம் சிஸ்டமை நியூட்ராசியூட்டிக்கல் மாதிரி ஒரு பூமிங் ஹெல்த் இண்டஸ்ட்ரியுடன் சேரும்போது அது மிகப்பெரிய பொட்டென்ஷியல் தருகிறது. நீங்கள் ஒரு growing மார்க்கெட்டில் டியூப்ளிகேஷன் மற்றும் பாசிவ் இன்கம் மூலம் மிக வேகமாக வளர்ந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அடையலாம். இதனால இதில் growth, ஸ்டெபிலிட்டி மற்றும் டிமாண்ட் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். வெரி குட், சூப்பர். சரி, ஓகே. நான் இப்ப எலிக்சர் மிக்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கிற கீ பெனிஃபிட்ஸ் என்ன, யூனிக் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, எலிக்சர் மிக்ஸோட கீ பிசினஸ் பாயிண்ட்ஸ் என்ன? எலிக்சர் மிக்ஸ் நியூட்ராசியூட்டிக்கலில் கீ பிசினஸ் பாயிண்ட்ஸ் என்றால், ஒன்று, பல கோணங்களில் உடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் ஒரு பிரத்யேக பொருள். 2, பல வருடங்களாக நம்பிக்கையுடன் இருந்த சுகாதார பெயர். 3, பைனரி பிளான், இன்ஸ்டன்ட் பே அவுட்ஸ் மற்றும் நோ சீலிங் லிமிட் போன்ற ஸ்கேலபிலிட்டி. 4, ஒரு ட்ரெண்டிங் பூமிங் நியூட்ராசியூட்டிக்கல் மார்க்கெட். இப்படி ஹெல்த் பிளஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றாக தரும் இது யூனிக்னஸ். இது எத்தனை வருடமா இருக்கு? எலிக்சர் மிக்ஸ் எலிக்சர் மிக்ஸ் எத்தனை வருடமா இருக்கு? எலிக்சர் மிக்ஸ் 14 வருடங்களாக நம்பிக்கையுடன் உள்ளது. அதாவது அது நீண்ட காலம் மக்களின் நம்பிக்கையை பெற்று சரியான டெஸ்டிமோனியல்ஸுடன் கன்சிஸ்டன்ட் குவாலிட்டியை வழங்கி ஒரு நீடித்த பெயராக இருக்கிறது. எத்தனை விதமான ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இது உதவியா இருக்கு, சப்போர்ட் கொடுக்குது? எலிக்சர் மிக்ஸ் பலவிதமான உடல் பிரச்சனைகளுக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், எனர்ஜி இஷ்யூஸ், செக்ஷுவல் ஹெல்த், ஸ்கின் ரீஜூவினேஷன் மற்றும் இம்யூன் சப்போர்ட் என பல கோணங்களில் உதவியாக இருந்து ஆயிரக்கணக்கான நபர்களின் டெஸ்டிமோனியல் ஆதாரங்களை பெற்றிருக்கிறது. அதாவது இது ஒரு ஹோலிஸ்டிக் சப்போர்ட் சிஸ்டம். இதுக்கு என்ன சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு? எலிக்சர் மிக்ஸ்க்கு FSSAI மாதிரியான இந்தியா சுகாதார அமைப்பின் அங்கீகாரம், GST போன்ற தொழில் ஒழுங்கு சான்றுகள் உள்ளது. இதனால அது பாதுகாப்பும் தரமும் நம்பகத்தன்மையும் உறுதி செய்யப்படுகிறது. இதுல என்ன வருமான வாய்ப்பு இருக்கு? எலிக்சர் மிக்ஸோட வருமான வாய்ப்புகள் 3. 1, ரீட்டெயில் பெட், நீங்கள் ஒரு பொருள் விற்றால் உடனடி லாபம். 2, ரெஃபரல் இன்கம், நீங்கள் அறிமுகப்படுத்தும்வர்களுக்கு போனஸ். 3, தீம் இன்கம், நெட்வொர்க் வளரும்போது நீண்ட கால பாசிவ் இன்கம். இதனால இன்கம் ஸ்கேலபிலிட்டி மிக அதிகம். இதற்கு என்னோட வருமான வரம்புங்கிறது எவ்வளவு? ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்கலாம், ஒரு வாரத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சீலிங் லிமிட் இருக்கும்ல, அதே மாதிரி லிமிடேஷன்ஸ் இதுல என்ன இருக்கு? எலிக்சர் மிக்ஸில் குறிப்பிடப்பட்ட சீலிங் லிமிட் இல்லை. உங்கள் வருமானம் உங்கள் எஃபர்ட்ஸ் மற்றும் நெட்வொர்க் growth அடிப்படையில் ஸ்கேலபிலிட்டி அன்லிமிட்டட். ஒரு நாள், ஒரு வாரம் என லிமிடேஷன்ஸ் இல்லை. அது டீம் டியூப்ளிகேஷன் மற்றும் ப்ராடக்ட் டிமாண்ட் அடிப்படையிலே வருமானம் வளர வாய்ப்பு. சரி, எனக்கு பேமெண்ட் எத்தனை நாள் கழிச்சு வரும்? எலிக்சர் மிக்ஸில் பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் பொதுவாக இன்ஸ்டன்ட் பே அவுட்ஸ் என குறிப்பிடப்படுகிறது. அதாவது நீங்கள் ஒரு சேல் அல்லது ரெஃபரல் செய்தால் உங்களுக்கு விரைவில் கமிஷன் கிடைக்கும். குறிப்பாக வீக் அல்லது மந்தாக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டாம். அதுவே ஒரு பெரிய நன்மை. அப்படியா? வெரி குட், சூப்பர், எக்ஸலன்ட். இதுல ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் ஏதாவது கட்ட வேண்டியிருக்குமோ? 50,000, 1 லட்சம், அந்த மாதிரி ரொம்ப பெரிய அமௌண்ட் ஏதாவது கட்ட வேண்டியிருக்குமோ? இல்லை, எலிக்சர் மிக்ஸில் சேர்வதற்கு பெரிய தொகை கட்ட வேண்டியதில்லை. ஆரம்பத்துக்கு ஒரு ரீசனபிள் என்ட்ரி பர்ச்சேஸ், உதாரணத்துக்கு 5,000 மாதிரி. அதனால எல்லோருக்கும் ஒரு ஈஸி என்ட்ரி பாயிண்ட். இதனால நெட்வொர்க் பில்ட் செய்ய எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கும்.
இப்ப 5,000 கட்டி நான் இந்த பிசினஸோட பிரான்ச்சைஸ் எடுக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த 5,000 செலுத்தின போது உங்களுக்கு எலிக்சிர் மிக்ஸ் ப்ராடக்ட் கிட், பிசினஸ் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் மற்றும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ல உங்க சொந்த பிசினஸ் பில்ட் செய்ய முழு சப்போர்ட் கிடைக்கும். இந்த என்ட்ரி உங்கள் நெட்வொர்க் மற்றும் வருமான வளர்ச்சிக்கான முதல் படி. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டைல் இன்கம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? ரீட்டைல் இன்கம் என்றது நீங்கள் ஒருவருக்கு எலிக்சிர் மிக்ஸ் பொருளை விற்றால் எம்ஆர்பி மற்றும் டீலர் பிரைஸ் இடையிலான வித்தியாசமே உங்கள் லாபம். அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்கிய விலையை விட அதிக விலையில் விற்றால் அந்த நேரத்தில் உடனடி ப்ராஃபிட் கிடைக்கும். இதை நீங்கள் உடனே வித்ரா செய்யலாம். ஓ, அது கூடவா? ஓகே. இது ரெஃபரல், ஒருத்தர் நான் ரெஃபர் பண்றேன், அது மூலமா எனக்கு இன்கம் கிடைக்கும். நீங்கள் ஒருவரை ரெஃபரல் செய்வீர்கள் என்றால் அந்த ரெஃபரல் ஒருவர் எலிக்சிர் மிக்ஸில் சேரும்போது உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் போனஸ் கமிஷன் கிடைக்கும். உதாரணத்துக்கு மன லாபம் 500க்கு 18 போன்ற ரெஃபரல் இன்கம். அது அவர்களின் ஜாயினிங்குடன் உடனே உங்களுக்கு வருமானமாக வரலாம். ஓ, ஒருவர் சேரும்போது எனக்கு 500 ரூபாய் லாபம் கிடைக்கும். இப்ப டீம் இன்கம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டீம் இன்கம் என்பது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் உருவாக்கும் குழு வழியாக வரும் வருமானம். அதாவது உங்கள் குழுவினர் விற்பனை செய்தால் அல்லது அவர்களின் நெட்வொர்க் உருவானால் அந்த ஸ்ட்ரக்சரை அடிப்படையாக வைத்து நீங்கள் பாசிவ் இன்கம் பெறலாம். இது ஒரு பைனரி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கலாம். அதாவது உங்கள் டீம் வளர்ந்த போது உங்கள் இன்கம் அதிகரிக்கும். அதை பத்தி அந்த ஸ்லாப்ஸ் சொல்லுங்க, ஒன் பை ஒன்னா. டீம் இன்கம் பொதுவாக லெவல்ஸ் அல்லது பேர் சிஸ்டம் மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு லெவல் அல்லது ஒரு பேர் கிடைக்கும் போது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் 500, 5000 மாதிரி கிடைக்கும். இதனால உங்கள் டீம் பெரிதாக வளரும் போது இன்கம் ஸ்லாப்ஸ் அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் சேரும்போது என்ன இன்கம் கிடைக்கும்? உதாரணத்துக்கு முதல் லெவலில் 2 பேர் சேரும்போது பொதுவாக 500 ரூபாய் மாதிரி ஃபிக்ஸ்ட் இன்கம் கிடைக்கும். இதனால டீம் வளர வளர லெவல்கள் மேலே போகும்போது இன்கம் ஸ்லாப்ஸ் அதிகரித்து டீம் growth அடிப்படையில் பாசிவ் இன்கம் உருவாக்கும். இப்ப இதை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் இருக்கும்போது அதோட இன்கம் 2 × 500 1000 ரூபாய் கிடைக்கும். 2 பேர் வரும்போது ஒரு பேர் மேட்சிங் 500 ரூபாய் கிடைக்கும். 2வது லெவல்ல 4 பேர் இருப்பாங்க. 2 பேர் மேட்சிங், லெஃப்ட்ல 1 ரைட்ல 1 அப்படின்னு இருக்கும்போது 2 பேர், அப்ப 2 × 500 1000. 3வது லெவல்ல 4 பேர் இருப்பாங்க. ஒரு பக்கம் 2 பேர், இன்னொரு பக்கம் 2 பேர், அப்ப 2 பேர் மேட்சிங், 4 பேர் மேட்சிங், 8 பேர் மேட்சிங்னு வரிசையாகும். இதை வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு இருக்கோம். 500, 1000, 2000 அப்படின்ட்டு. இது 18 லெவல் முடியும் போது ஒரு இன்கம் வந்திருக்கும். அது எவ்வளவு அப்படின்ட்டு அறிவழகிட்ட கேட்போமா? அறிவழகி, 18 லெவல் இந்த பிளான் ஏ படி முடிஞ்சிருந்தா எத்தனை வருமானம் வந்திருக்கும்? 18 லெவல்ஸ் முடியும் போது நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் உங்கள் கியூமுலேட்டிவ் இன்கம் பல லட்சத்திலிருந்து கோடிகளுக்கு போகலாம். உதாரணத்துக்கு சில பைனரி பிளான்ஸில் இந்த 18 லெவல்ஸ் முடியும் போது 40 கோடி வரை ப்ரொஜெக்ஷன் இருக்கும். நெட்வொர்க் ஃபுல் பொட்டன்ஷியல் அடைந்தால் அது மிகப்பெரிய இன்கம் ஸ்கேல். ஓகே, பாஸ். இப்ப இதுல பிளான் ஏ படி 18 லெவல் முடியும் போது நம்முடைய இன்கம் கியூமுலேட்டிவா எல்லாம் சேர்ந்து 13,10,71,500 ரூபாய் வந்திருக்கும். இதே பிளான் பி படி, அது என்ன பிளான் பி அப்படின்னா, நம்ம இன்கம் வரும்போது வித்ட்ராயல் லிமிட்னு ஒண்ணு இருக்கு. நாம 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் நாம அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. 5,000 ரூபாயிலையும் அப்கிரேட் பண்ணலாம், 21,000 ரூபாயிலையும் அப்கிரேட் பண்ணலாம். 5,000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணும்போது 2 பாக்ஸ் வரும். 21,000 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணும்போது உங்களுக்கு 45,000 ரூபாய் மதிப்புள்ள 9 பாக்ஸ் வரும். இப்ப 21,000 ரூபாய்க்கு உங்க டீம்ல டாப் அப் பண்ணும்போது என்ன நடக்கும்? அவங்களோட வித்ட்ராயல் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட வித்ட்ராயல் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 21,000 ரூபாய்
டாப் அப்புக்கு 45,000 ரூபாய் பொருளும் கிடைக்கும். 2 லட்சம் ரூபாய் வித்யா லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒவ்வொரு டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி 21,000 ரூபாய் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, முதல் லெவல்ல ஒரு பேர் மேட்சிங் 1000 ரூபாய், 2வது லெவல்ல 2 பேர் மேட்சிங் 2000 ரூபாய், 3வது லெவல்ல 4 பேர் மேட்சிங் 4000 ரூபாய் அப்படின்ட்டு 18 லெவல்ல இது ஒரு 26 கோடி ரூபாய். பிளான் ஏ படி ஒரு 13 கோடி, பிளான் பி படி ஒரு 26 கோடி ரூபாய், இது சேர்ந்து 40 கோடி ரூபாய். இது ஒரு மாடல் பிளான். இது முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ ஒரு முறை 2 பேர் வாங்கும் போது மட்டுமே இந்த இது சொல்லியிருக்கோம். ஆனா இதே தொடர்ந்து நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இன்கம் வரும். ஓகே அறிவழகி, ஸ்டார்ட். அறிவழகி, இதுல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன? இந்த பிசினஸோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன? இந்த பிசினஸில் முதலில் நீங்கள் ஒரு என்ட்ரி ப்ராடக்ட் வாங்கி ஜாயின் செய்வது அவசியம். அடுத்தது நீங்கள் ரெஃபரல் மற்றும் சேல்ஸ் மூலம் இன்கம் பெறலாம். ஆனால் கம்பெனி பாலிசிஸ், எத்திக்கல் சேல்ஸ் பிராக்டிசஸ் பின்பற்றுவது கண்டிப்பானது. மேலும் நெட்வொர்க் growthக்கும் பே அவுட்ஸ்க்கும் ஒரு சீலிங் லிமிட் அல்லது டைம் பவுண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். எப்போதும் கம்பெனி டேர்ம்ஸ் அப்டேட்ஸை கவனமாக பின்பற்ற வேண்டும். ஓகே, இதுல ஒருவர் எத்தனை ஐடி போட முடியும்? பொதுவாக ஒரு நபர் ஒரு ஐடி மட்டும்தான் வைத்திருக்கலாம். அதாவது ஒரே நபர் பல அக்கவுண்ட்ஸ் ஐடி எடுக்க முடியாது. இந்த பாலிசி ஃபேர்னஸ் மற்றும் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் சமநிலைக்காக இருக்கிறது. இதுல ஐடி போடுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? என்ன விஷயம்லாம் வேணும்? ஐடி போடுவதற்கு பொதுவாக உங்கள் அடையாளத்துக்கான ஆதாரம், உதாரணத்திற்கு ஆதார் அல்லது பான் கார்டு, உங்கள் கான்டாக்ட் டீடைல்ஸ் மற்றும் நீங்கள் வாங்கும் என்ட்ரி ப்ராடக்ட் பற்றிய பேமெண்ட் ப்ரூஃப். சில சமயங்களில் இ சிக்னேச்சர் அல்லது அக்ரிமெண்ட் ஃபார்ம் அனுப்பவும் கேட்டிருப்பார்கள். ஓகே, நன்றி. பாஸ். இன்னும் அறிவழகி ஐடி போடல, அதனால அறிவழகிக்கு ஐடி போடுறதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இன்னும் தெரியல. ஓகே, அதை நாம சொல்லிடுவோம். இப்ப ஐடி போடுறதுக்கு ஜெனரலா பேன் கார்டு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடி தான் போட முடியும். ஒரு சைடு 21,000, இன்னொரு சைடு ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த அறிவழகிக்கு எல்லாரும் ஒரு ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருங்களேன். ஓகே, இப்ப பே அவுட்ஸ் இன்ஸ்டன்டா பே அவுட்ஸ் வரும். வித்ட்ரால் ஆன் ஃப்ரைடே 1000 ரூபாய் வரைக்கும் நீங்க வித்ட்ரால் பண்ண முடியும். சாரி, 1000 ரூபாய்க்கு மேம்பட்டா வித்ட்ரால் எடுக்க முடியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வித்ட்ரால் எடுத்தா உங்களுக்கு சனிக்கிழமை பே அவுட்ஸ் வரும். அதுல 10% அட்மின் சார்ஜஸ் பிடித்தம் செய்யப்படும். உங்களோட வருமானத்தில் 20,000க்கு மிகைப்படும் போது ஒரு 2% TDS பிடிக்கப்படும். இதுல ஃப்ரெஷ் அவுட்ஸ் கிடையாது, நோ சீலிங் லிமிட் கிடையாது. நீங்க 21,000 ரூபாய் டாப் அப் பண்ணாம உங்க டீம்ல இருக்கிறவங்க டாப் அப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் ஃப்ரெஷ் அவுட் ஆகும். இதுல எல்லா லெவல்ல இருந்து உங்களுக்கு இன்கம் வரும். பிசினஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதனால பயம் இல்லாம நீங்க எடுக்கலாம். அன்லிமிட்டெட் இன்கம் பொட்டன்ஷியல் இதுல இருக்கு. வாழ்த்துக்கள், நன்றி.